காவிரியில் நீர் திறக்க கர்நாடகாவிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை தொடர்ந்து அம்மாநிலத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து ஒசூர் எல்லை வழியாக இரு மாநில போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஜெகநாத். தமிழகத்துக்கு காவேரியில் இருந்து தொடர்ந்து 10 நாட்கள் 15 கன அடி தண்ணீர் திறந்தவருக்கு நேற்று உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வெளியானது. இந்த தீர்ப்பு வெளியான உடனே கர்நாடகாவில் பல இடங்களில் தொடர்ந்து விவசாயிகள் கன்னட அமைப்பினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இன்று 2வது நாளாகவும் கன்னட அமைப்பினர் விவசாயிகளை தொடர்ந்து போராட்டங்கள் வலுத்து வருகின்றது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஓசூர் வழியாக பெங்களூரு செல்லக்கூடிய சுமார் 800 பேருந்துகள் ஓசூர் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி தமிழக பதிவெண் கொண்ட அனைத்து வாகனங்களும் ஓசூர் ஜூஜுவாடி பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டு வருகிறது. இதனால் மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் சுமார் 2 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. பேருந்துகள் நிறுத்தப்பட்டது காரணமாக இதனால் கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய அரசு பேருந்துகள் வந்து கொண்டிருக்கிற இருப்பினும் கர்நாடகாவில் வரக்கூடிய அரசு பேருந்துகள் 4 74 பேருந்துகள் மட்டுமே வரும். தமிழகத்திலிருந்து கர்நாடகா செல்லக்கூடிய பேருந்துகள் 800 பேருந்துகளாக உள்ளது. இதனால் பொதுமக்கள் பேருந்துகள் செல்ல முடியாமல் ஆட்டோக்களில் நடந்து செல்வதும் தனியார் வாகனங்களில் கர்நாடக பதிவெண் கொண்ட வாகனங்களில் சென்று கொண்டிருக்கின்றன. இதனால் மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி கர்நாடகா தமிழக எல்லையான அத்திப்பள்ளி மற்றும் ஜூஜுவாடி பகுதிகளில் பலத்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் தலைமையில் 150க்கும் மேற்பட்ட போலீசார் ஜூஜுவாடி பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் கர்நாடகா மாநிலத்தில் மாவட்ட கண்காணிப்பு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி இன்று மண்டியா மாவட்டம் முழு அடிப்பு காரணமாக மண்டியாவில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இதை தொடர்ச்சியாக வருகின்ற 9ஆம் தேதி கன்னட அமைப்பினரும் விவசாய சங்கங்களும் சினிமா துறைகளும் கர்நாடகா முழு அடைப்புக்கு அறிவிக்கப்பட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஓசூரிலிருந்து ஜெகநாத்.